தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கோம். இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க. This is a clear attempt to silence the voice of southern states. தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இன்று தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிமை போராட்டத்தை தமிழ்நாடு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு மத்திய பாஜக அரசு தள்ளுகிறது அப்படிங்கிறத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது மட்டுமல்லாமல் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டியிருக்கிறார். வழக்கமா அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசாங்கம் கூப்பிடும். ஆனால் இந்த முறை மிக முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிக்க போறோம் அப்படிங்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அனைத்தையும் கூப்பிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்காரு. இந்த உரிமை போராட்டமும் இந்த அனைத்து கட்சி கூட்டமும் எதற்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கு. அதாவது 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. மக்களவை தொகுதிகள் 39 பேர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு சென்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்டு அங்க வந்து குரல் எழுப்புவாங்க. தமிழ்நாட்டினுடைய நிதியை கேட்டு அங்க குரல் எழுப்புவாங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை அங்க குறிப்பிடுவாங்க. அப்படி குறிப்பிட்டால் மத்திய அரசு எந்த அரசு மத்தியில் இருக்கிறதோ அந்த ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெற்று தரக்கூடிய ஒரு குரலாக எம்பிக்கள் இருந்தாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 எம்பிக்களும் தமிழ்நாட்டுடைய குரலாக தான் நாடாளுமன்றத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது மத்திய பாஜக அரசு என்ன செய்வதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள், அதாவது டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டால் 8 தொகுதி குறைக்கப்படும் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் 39 எம்பிக்களை தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக நம்ம டெல்லிக்கு அனுப்புறோம். ஒருவேளை இந்த 8 தொகுதிகளும் குறைக்கப்பட்டால் முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டில் இருந்து இனி 39 பேர் போக மாட்டாங்க, வெறும் 31 எம்பிக்கள் மட்டும் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு போவாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய குரலை, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய பிரதிநிதிகள் அப்படிங்கிறது, எடுத்து கூறக்கூடிய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதனை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் இந்த உரிமை போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக தான் வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இப்போது 39 தொகுதிகள் இருக்கிறது, 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய போதுமான நிதியை தர மறுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கையை திணிப்பது போன்ற மத்திய பாஜக அரசினுடைய அஜெண்டாவை புகுத்துறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசை நோக்கி திமுக அரசாங்கமும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னொரு முக்கியமான செய்தியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாகவும், நீட் விவகாரம் தொடர்பாகவும், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் தொடர்பாகவும், மத்திய அரசிற்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரி தொடர்பாகவும் இந்த 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே குரலாக ஒலித்து இந்த டீலிமிட்டேஷன், நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலுவான போராட்டமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அனைத்து கட்சிகளுக்கும் வலியுறுத்தியிருக்கிறார். ஒரே குரலாக அதிமுக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக இருந்தாலும் சரி, ஒரே குரலாக ஒலித்து இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் குறைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடைபெறவே கூடாது அப்படிங்கிறதுல ஒருமித்த குரலோட இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுவதற்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டியிருக்கிறார். அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்ட முக்கியமான வார்த்தை, நம்முடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு தான் இந்த டீலிமிட்டேஷனை சொல்றாரு. இதே கருத்தை 2023 ஏபிபி சதன் ரைசிங் அப்படிங்கிற கான்க்ளேவை சென்னையில் நடத்தும் பொழுது அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷன் பத்தி முதன்முறையாக ஏபிபி சதன் ரைசிங்ல பேசினார். அப்பவும் அவர் குறிப்பிட்டது, தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை குறைக்க மத்திய பாஜக அரசு சதி செய்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அதனுடைய நீட்சியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு உரிமை போராட்டத்தை எடுத்து நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பாஜக அரசு நம்மை தள்ளி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்.